அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. மாலை 4 மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்குது. இந்த நாளில் 8 மிளகை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லி இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது செய்வதன் மூலமாக அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிறைய ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் அந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். ஏன்னா அஷ்டமி திதிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால் எல்லோரும் அதை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இரவுக்குள்ளார செய்யுங்க. இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஞாயிற்றுக்கிழமை அது கூட சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமிக்கு உண்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும், நமக்கு வேறு ஏதாவது ஒன்று நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது, அது நிறைவேறினா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பிரகாசம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வேண்டி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் அஷ்டவாராகி வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா இது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதுனால இது ஆஷாட அஷ்டமின்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி அஷ்டவாராகி வழிபாடு செய்கிறது, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்கிறது, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே அஷ்டமி திதியில் எந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நேற்று காலையிலேயே வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோவில் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லாத மாதிரி ஒரு மெத்தடு தான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக மெனக்கடணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. இப்போ பூஜை அப்படிங்கும்போது நம்ம பூஜை அறை சுத்தம் பண்ணுறது, வீடு தூய்மைப்படுத்துறது, விளக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய வேலை இருக்கும். ஆனால் இது போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு இது மாதிரி எதுவுமே தேவைப்படாது. பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கைன்னு ஒன்று வச்சு செஞ்சோம் அப்படின்னாவே போதும். எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி இருந்தாலும் இது நமக்கு கை கொடுத்துரும். ஆனால் ஒன்று தான் நம்மக்கிட்ட இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அது மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. இது பண்ணினா நடக்குமா அப்படின்ட்டு சொல்லி ஒரு துளி சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா கூட அந்த மெத்தடு நமக்கு கை கொடுக்கறது கிடையாது. என்னுடைய அனுபவத்துலேயும் நான் பார்த்துட்டேன். அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் இதை செய்யுங்க. இது என்ன காரணத்துக்காக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண தேவை பூர்த்தி செய்வதற்கு செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக செய்யலாம். அதாவது ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மெத்தடு செய்யலாம். இதை செய்து என்ன கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் 8 முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும். அந்த 8 முறையும் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையோட பொருந்தி போகிற மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் சொல்வதன் மூலமாக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல இதை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக செய்யலாம். நேரம் காலன்ட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த வளர்பிறை அஷ்டமி 4 மணிக்கே முடிஞ்சிருமே, அதுக்கு மேலே தான் இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மெத்தடை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் இங்கு வரக்கூடிய ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெட் கலர்னால் பேனாவே எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஸ்கெட்ச் பென்சில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஆரஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. சில சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஆரஞ்சு பயன்படுத்தும் போது நல்ல ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடச்சிருக்குது. இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடியது தான். அதாவது அது எழுதி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்கையும் கூட நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்து இன்றைக்கி டைம் கிடச்சிச்சின்னா அதையும் கூட பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையிலையும் எழுதிக்கலாம். இல்லை பேப்பரில் எழுதிக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிளைனான எந்த ஒரு கோடுகளும் கிறுக்கல்களும் இல்லாத ஒரு அன்ரூல்டு ஷீட்டாக எடுத்துக்கோங்க. சாய்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் கையிலையும் எழுதலாம், இல்லை பேப்பர்லேயும் எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துட்டு
எந்த ஒரு டென்ஷனும் மனசில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. ரிப்பீட்டாக ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனம் வந்து இப்போ செய்யக்கூடிய இந்த மெத்தடில் தான் இருக்கணும். வேறு ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது அது மேலே கான்சன்ட்ரேஷன் போயிடும். நம்ம செய்கிற மெத்தடுக்கு வந்துட்டு நம்மளுடைய மைண்டு வந்து செட் ஆகாது. பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கையும் வந்து வராது. அதனால் மனசில் எந்த ஒரு கவலையும் டென்ஷனும் இந்த நேரத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேப்பராகட்டும் இல்லை உங்களுடைய உள்ளங்கையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நான் இப்போ சொல்கிற மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க. முதல்ல வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இது நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும். எனர்ஜி சர்க்கிள்ங்கிறது எந்த ஒரு கேப்பும் இல்லாத ஒரு வட்டம் தான். அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ளோவாகவும் வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு காம்பஸோ இல்லை வந்துட்டு வளையலோ மூடியோ எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி வரைஞ்சிக்கலாம். அதில் நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டுறனோ இதே மாதிரி வந்துட்டு எழுதுங்க. எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கே ஸ்பேஸ் வந்து விடுங்க. பிகின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. டிவைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே வந்து எழுதுங்க. கோல்டன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. சன்ரைஸ், அடுத்து கீழே மேஜிக் கவுண்ட். இந்த மேஜிக்குக்கும் கவுண்ட்டுக்கும் நடுவுலையும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து வந்து எழுதுங்க. ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே எழுதிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதில் கவுண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பண வரவை அதிரடியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இது உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு தெரியும். இந்த கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றியும் நம்ம சேனலில் தேவைக்கு அதிகமாகவே வந்து சொல்லியாச்சு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனடி பலனே கிடைக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய நாள். இப்போ வந்துட்டு இதில் எழுதிக்கோங்க. இப்போ இதனுடைய வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் நான் சொல்கிற இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். கரெக்டாக இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் எழுதணும். ஏன்னா இதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுத்து நம்முடைய இந்த மெத்தடை ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆக வைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். நல்லா பார்த்து இதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க. மேலே வந்து எழுதுங்க 71942 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. 71942. அதுக்கு இந்த பக்கம் அதாவது இடப்புறம் வந்து 781901945. 781901945. வலதுபுறம் அதாவது ரைட் சைடு வந்துட்டு எழுதுங்க 148721091091. 148721091091. இப்போ நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ இதே மாதிரி தான் இந்த நம்பரை நீங்கள் சொல்லும் போதும் தனித்தனியாக வந்து சொல்லணும். சேர்த்து சொல்லக்கூடாது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு மேலே எழுதியிருக்கிறோம் இல்லையா 71942ன்ட்டு இதை வந்துட்டு நீங்கள் 71942 அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது. இண்டிவிஜுவலாக வந்து சொல்லணும். ஏன்னா இது யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடுன்னு சொல்லலாம். இந்த கோடை நம்ம தனித்தனியாக சொல்கிறது மூலமாக தான் நமக்கு வந்து சீக்கிரமாக பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு இன்டென்ஷனை வந்து மனசில் வச்சுக்கோங்க. எது வந்து சீக்கிரம் நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பேப்பரில் எழுதியிருந்தாலும் சரி, கையில் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இதை ஒரு 8 முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தே வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டையும் சொல்லுங்கள், இந்த நம்பரையும் வந்துட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு என்ன கோரிக்கைக்காக இது எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே வந்து ஒரு நிமிடம் வந்து இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இப்போ கையில் எழுதியிருக்கிறவங்க இன்றைக்கி நாள் முழுவதும் எவ்வளவு முறை இதை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள். நடுவில் அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை கூட வரைஞ்சிக்கோங்க. பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறவங்க இது எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி இடத்துல வந்துட்டு ஒட்டி வைங்க. இப்போ எங்கேயாவது செவுத்தில் கூட ஒட்டி வைக்கலாம். பேப்பரில் எழுதியிருக்கிறவங்க இது எத்தனை நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நாள் கணக்கெல்லாம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் 7 days வந்து வச்சுருக்கலாம். இல்லைன்னா நாளைக்கே கூட எழுவத்திலேயோ காட்டி இதை எரிச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். சாதாரணமாக வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையுமே நீங்கள் இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு. அதனால் எல்லாருமே இரவு 12 மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.